இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது என்ன? இது வந்து எப்போ நடக்க போகுது? என்ன மாதிரியான உலக அளவுல மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க சார். தங்க நிலை சமமாக வரணும்னா மார்ச் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள். நிறைய பேருக்கு கல்யாணம் வரைக்கும் பேச்சுவார்த்தை போய் நின்றவங்க பல பேர் இருக்காங்க. வீடு கட்டலாமா ஆரம்பிச்சவங்க திடீர்னு லோன் கேங்ஷன் ஆகலை. இந்த மாதிரி நெகட்டிவாகவே நிறைய பார்த்துட்டோம். இதுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும். அந்த நல்ல காலம் எப்பொழுது வரனா? சார், நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது ட்ரம்ப் பற்றி சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் வந்து விசா கிடைக்கிறதுக்காக நிறைய வந்து போராடிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் எப்போ தான் மாறுவார்? இதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? ட்ரம்ப்பும் அஷ்டமச்சனி ஒரு மாதிரி. அப்போ தங்கத்தின் விலை நீங்கள் கண்கூடா ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு சொல்லி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுபம் விஜய் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ தான் வந்து நம்ம ராசி பலன்கள், புத்தாண்டு பலன்கள் இதெல்லாமே வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள் கடந்து போக போக நிறைய பயிற்சிகள் வந்து இந்த ஆண்டு இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து இந்த ஆண்டில் நிறைய கிரகங்களோட மாற்றங்கள் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக மார்ச் மாதம் வந்து குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து இருக்க போகுது இல்லைங்களா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தியால் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கோம். ஸோ 12 ராசிக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது என்ன? இது வந்து எப்போ நடக்க போகுது? இந்த நிவர்த்தினால என்ன மாதிரியான உலக அளவில் மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க சார். நிச்சயமாக. முதல்ல அஷ்டோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மேடம் கேட்டிருந்தாங்க குரு வக்ர நிவர்த்தி. இந்த குருங்கிற வார்த்தை இந்த வருஷம் ஃபுல்லும் கேட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். குரு பயிற்சி கேட்டோம், குரு அதிசார பயிற்சின்னு கேட்டோம், குரு மீண்டும் வந்ததை கேட்டோம். இப்பொழுது குரு வக்ர நிவர்த்தி. ஏன்னா குருனா தங்கம். இன்றைக்கி தங்க ரேட் என்ன ரேட்டில் இருக்குது? அத்தனைக்கும் காரணம் இது. அப்போ உலக அளவில் ஒரு நல்லது நடக்கணும், பொருளாதார ரீதியாக மாற்றங்களை கட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா முதல் தங்க நிலை சமமாக வரணும்னா குரு வக்ர நிவர்த்தி. மார்ச் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் தங்கத்தில் இருந்து கொண்டே இருக்கும். தாழ்வு குறைவாக ஏற்றம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். இப்போ ட்ரம்ப் அவர் பார்த்திங்கன்னா அவர் ஆடுற ஆட்டத்துக்கு மாறி மாறி இந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ உலகில் ஒவ்வொரு இதுவும் மாறி மாறி இது. அப்போ இதுக்கெல்லாம் சமமாக வரணும் குரு வக்ர நிவர்த்தி. உலகளவுகள் அது பேர் முண்டேன் ஆஸ்ட்ராலஜி. அந்த மாறுதலும் அதை விட மக்களோட மனநிலைமைகள். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு குழந்தைக்கு பிளான் பண்ணி நிறைய பேர்த்துக்கு ஃபெயிலியர் ஆச்சு. நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் வரைக்கும் பேச்சுவார்த்தை போய் நின்றவங்க பல பேர் இருக்காங்க. வீடு கட்டலாமா ஆரம்பித்தவங்க திடீர்னு லோன் கேங்ஷன் ஆகலை. இந்த மாதிரி நெகட்டிவாகவே நிறைய பார்த்துட்டோம். இதுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும். அந்த நல்ல காலம் எப்பொழுது வரனா மார்ச் 11 பக்கம். மார்ச் 11 வரும்பொழுது இன்னொரு விஷயம் வேறு நடக்குது கோச்சாரத்தில். வாக்கிய படியுமும் சனி மீனத்துக்கு வந்துடுறார். அப்போ சனி பயிற்சியோட முழுமையான பலனும் அனுபவிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ராசியோட சுப பலன்கள் வக்ர பெற்ற கிரகங்கள் பலனை குறைத்து கொடுக்கின்றன. முழு சுபராக கொடுக்க போகிறார். அப்போ பொருளாதாரம், விளைச்சல்கள், நாட்டின் சீரமைப்புகள் அனைத்தும் சுபிச்சமாக வர்றதுக்கு இந்த வக்ர நிவர்த்தியே காரணம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாங்க. சார், நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது ட்ரம்ப் பற்றி சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ அமெரிக்கா போகிறதுக்காக இருக்கட்டும், விசா கிடைக்கிறதுக்காக நிறைய வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் எப்போ தான் மாறுவார்? இதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? அதாவது ட்ரம்ப்பும் அஷ்டமச்சனி ஒரு மாதிரி. தானும் படுக்க மாட்டார், தள்ளியும் படுக்க மாட்டார். அந்த மாதிரி தான் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கொஞ்சம் மாறுதல் இருக்குது. இந்த ட்ரம்ப் வந்ததுலதுங்க உலக அளவில் நிறைய நாடுகளை ஆக்குப்பை தான். அவருக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா ஒன்று வெனிசுலா, இன்னொன்று வெண்ணிலா. வெண்ணிலான்னா நிலா. அடுத்தது நிலா சம்மந்தப்பட்டதுலேயும் கை வைக்க போகிறார். நான் நிறைய பக்கம் நிறைய உங்கள் சேனலையும் சொல்லியிருக்கேன். அவர் போருக்கு, பீஸுக்கு அவர் விருது வாங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கிறாள். இந்த குரு வக்ர நிவர்த்தி அது பண்ண பிறந்தால் அவர் தலையில் கொட்டு விழுகும் காலகட்டம். அப்போ தான் அவர் அடங்குவார். அவர் உள்நாட்டிலே அவருக்கு மிதுனம்ங்கிறது அமெரிக்காவுக்கு குறிக்கும். அங்கே குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அங்கே மாறுதல் ஏற்படும். அவர் உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பட்டு அவர் அப்போ தான் அமைதியாவார். அப்போ அமைதியானத்தான் நமக்கு விலைவாசிகள் எல்லாம் நடக்கும். அதனால் ட்ரம்ப்பை திருத்துறதுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி காரணமாக இருக்குது. அதாவது நல்லவன் செய்யாதது நாள் செஞ்சிடும். கிரகங்கள் ஒருத்தன் ஆட்டி வைக்குங்கிறது இந்த கண்கூடாக பார்க்க போகிறாங்க.
ஸோ இப்போ வந்து உலக அளவில் மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது தங்க விலை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா தங்கம் வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது, அதே மாதிரி சில்வர் ரேட்ஸுமே வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஸோ இதெல்லாம் வந்து குறையுமா, இல்லை இது எப்படி இருக்க போகுது சார்? பொதுவாக தங்கத்தின் விலை, தங்கம்னா குருங்க, இது மெட்டல் அப்படிங்கிறது இன்றைய காலத்தில் தங்கம் அப்படிங்கிறது $1 விட மதிப்புத்தக்க வரதா காலகட்டம். இப்போ என்னென்னா எல்லோரும் நம்ம மக்கள் வாங்குறதுனால தங்க ரேட் கூடல, அதை புரிஞ்சுக்கணும். உலக அளவில் இருக்கிற வங்கிகள், அது சென்ட்ரல் பேங்க், நம்ம ஊரில் சொன்னால் ஆர்பிஐம்போம், அந்த பேங்க்கெல்லாம் பெரும் அளவில் வாங்குறதுனால, முதலீடு பண்ணுறதுனால, அமெரிக்கா மேல் நம்பிக்கை இல்லாதனால தான் நடக்குது. இது மாறணும். இப்போ பொதுவாக என்னைக்கு சனி பகவான், இப்போ சனினா ஒரு புரிதல் இருக்கா, சனி பகவான் மீனம் குரு வீட்டில் வந்தவரை அன்னிலிருந்து பிரச்சனை கூட, குரு வக்கர நிவர்த்தி. அப்போ தங்கத்தின் விலை நீங்கள் கண்கூடா 18,000 20,000 வரைக்கும் பார்க்க போகிறீங்க. அது மாற்றம் அது கிடையாது. விலைவாசி கூடிக்கொண்டே இருக்கும். மக்கள் தங்க விலை கூடுதுன்னா நம்ம அது மட்டும் தான் கூடுன்னு நினைக்க மாட்டோம். அது தொடர்ந்து அடுத்த அனைத்து அத்தியாவசிய பொருளும் கூட போகுது, எல்லா உணவுப் பொருள்லேருந்தும் கூட போகுது. இதுதான் காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இது கொஞ்சம் எப்போனா ஜூன் 2 மேலே தான் கண்ட்ரோல் ஆகும். அது வரைக்கும் ஏற்றம் இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா ரேட்டு 16,000 வந்துருச்சு. 18 வரைக்கும் வந்து கீழே ஒரு 16, 15 கீழே குறைய வாய்ப்பில்லை. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து இன்னும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? சரி, ஓகே. ஸோ மார்ச் மாதத்தில் வந்து நீங்கள் குரு வக்ர நிவர்த்தி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ 12 ராசியினருக்குமே என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து இதனால் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார். ஸோ முதல்ல வந்து மேஷராசி பொதுவாக என்ன மாதிரியான குணாதிசயத்தோடு இருப்பாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன மாதிரியான பலன்கள் வந்து கொடுக்க போகுது? மேஷ ராசி அப்படின்னால தைரியம் ஜாஸ்திங்க. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம் சொல்லுவோம். மற்றவங்களால முடியலைன்னா நான் பண்ணுறேன், துணிவே இவங்களுக்கு துணையாக இருக்கிற ராசி இந்த மேச ராசி. ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை அரவணைத்து போகிறது, இடம் வீடு வண்டி வாகனம், ஸ்கில்ஃபுல் ராசி இந்த ராசி. கொஞ்சம் கோவக்காரங்க, அந்த கோவத்தினால தான் இவங்க ஒரு சில பேர்கள் வாங்குவாங்க. இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த குரு வக்ர நிவர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல 9, 12 3 இருக்கும் பொழுது இவங்களுக்கு முதல்ல ஒரு இடம் மாற்றம், ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இவர் கொடுக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு சேஞ்ச் இருக்கணும் லைஃப்பில். இதே வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு இடம் விட்டு இன்னொரு பக்கம் மாறலாமா, வேலை ரொம்ப டஃப்பாக இருக்குது, அப்போ ஜாப் சேஞ்ச் கிடைக்குமா, நிச்சயமாக வேலை மாற்றம் வரக்கூடிய காலகட்டம். குரு 3ஆம் வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 7, 9, 11 பார்க்குறார். 7ஆம் இடம் தான் திருமணம். இந்த மேசராசிக்காரங்க திருமண வாய்ப்புகள் இருக்குமா, திருமணம் 8ஆம் கனியாக போயிடுமா, எங்களுக்கு எப்போ வாழ்க்கையில் சுபிச்ச வரும், ஆணும் பெண்ணும் முதிர் கன்னிகளும் முதிர் கண்ணன்களாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்வாய்வு பிறக்க காலகட்டம் வந்தாச்சு. திருமண சுப நிகழ்ச்சிகள் எல்லோர் வீட்டிலும் கெட்டி மேளம் கொட்டும் காலகட்டம். இதில் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்புக்கு, குழந்தைக்கு குரு தான் காரணம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மிஸ்கரேஜ், இந்த காலகட்டத்தில் மிஸ்கரேஜ் ஆக வாய்ப்பு ரொம்ப இருந்தது. கன்சீவான மிஸ்கரேஜ் ஆச்சு, இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க. என்ன காரணம், சனியின் ஆட்டம் அதிகமாக இருந்து குருவின் தாக்கம் குறைவு. அப்போ குரு இப்போ தான் நல்நிலை வரும்போது வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க நிறைய பேர். நம்ம குறிப்பாக நிறைய பேர் மாணவர்கள், நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாருமே ஹையர் எஜுகேஷன் பெரிய பெரிய லெவலில் வெளிநாடு சம்மந்தப்பட்டது அற்புதமாக படிக்கிற காலகட்டம். ரைட். குறிப்பாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் போராடிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸில் ஒரு மறுமலர்ச்சியாக நடக்குங்க. 10/12 வரும்போது பெரிய லெவலில் புகழ் பெறுகிற காலகட்டம் வந்தனால பெரிய லெவலில் வருகிற காலகட்டங்கள். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நிறைய சிறப்பு. குறிப்பாக இந்த காலகட்டம் பயன்படுத்த வேண்டிய எண்களாக 6, இந்த எண்ணை அடிக்கடி பயன்படுத்த ரொம்ப யோகமாக இருக்கும். அதோட இவங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிங்க் இல்லை இளம் சிவப்பு, இந்த கலர்லாம் பயன்படுத்தினா நிச்சயமாக அற்புதமாக இருக்கும் காலகட்டமாக இருக்குங்க. ஓகே சார். ஸோ இவங்க வாழ்க்கையில் ஏதாவது கெடுதலாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கும் பொழுது இந்த வக்ர நிவர்த்தி, குரு வக்ர நிவர்த்தினால அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரப்போகுது அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க பண்ணலாம் சார்? நிச்சயமாக இவங்களுக்கு வழிபாட்டு முறைகளில் பார்த்திங்கன்னா இவங்க தொட்டதெல்லாம் ஜெயிக்கணும், என்றைக்குமே இறைவன் என் கூட துணையாக நிற்கணும் அப்படின்னு வச்சுங்களேன். இவங்களுக்கு துர்க்கை வழிபாடு, துர்க்கை அம்மனை தொட்டால் தொல்லைகள் எல்லாம் தூர போட்டுடலாம். அந்தளவுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க, மிகுந்த சிறப்பு. ஒரு சிலர் சார் முருகரை கைப்பிடிச்சாலே எந்த ஒரு தொந்தரவும் இல்லைங்க. கலியுக கடவுள் முருகன் தான். முருகனை பண்ணிக்கலாம். நிச்சயமாக 2 தெய்வத்தையும் வழிபாடு செய்யும் பொழுது சங்கடங்கள் அனைத்தும் அறவே போய் சஷ்டி வழிபாடும் சிறப்பாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு சிறப்பே இந்த 2 தெய்வம் மட்டும் போதும், ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. அடுத்த வந்து ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? பொதுவாக ரிஷபராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஜாதக பலன்களுக்கும் இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்களும் எப்படி மாறும் சார்? ரிஷபம் அப்படின்னாலுங்களேன் கவர்ச்சி, அட்ராக்ஷனுங்க, பேச்சு திறமையில் வல்லவங்க இவங்க.
இவங்களுக்கு செல்வ நிலையை கையாளும் திறமை கற்றுக்கொண்ட ரிஷபம் ஜெயித்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு நிலைமை இவங்க எப்போ புரிஞ்சுக்கிறாங்க, வாழ்க்கையில் சக்ஸஸ், க்ரியேட்டிவிட்டி, மற்றவங்களை வசீகரிக்கும் பேச்சின் தன்மை. ரிஷபராசிக்கு இருக்கிற பக்கத்தில் 4 பேர் சேர்ந்து இவங்க கூட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க ராசிக்கு 2, 5 புதனாக இருக்கணும். விகட யோகம், பேச்சு திறமையால் கவர்கின்ற அம்சம். குரு வக்கர நிவர்த்தி இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல நடக்குது. குரு இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சோடனே அனைத்து சக்ஸஸும் இவங்களுக்கு தான். குடும்பம், வாக்கு, நேத்திரத்தில் அற்புதமாக இருக்கிற காலகட்டங்கள், புகழ் வருகிற காலகட்டம் யாருக்குன்னா ரிஷபத்துக்கு தாங்க. எழுதி வச்சுக்காங்க. இப்போ இந்த ராசிக்கு முதல்ல கையிருப்பு பணம் அதிகரிக்கும். வர வேண்டிய பணங்கள் இவங்களுக்கு நிச்சயமாக வந்துடும். சார் வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம், ப்ரொமோஷன் பார்க்கலாம், நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதுக்குண்டான ப்ராசஸ் பண்ணலாம். வெளிநாட்டு வகை வேலை கிடைக்குமா, அற்புதமாக இருக்குது. இப்போ 2இல் குரு வந்தால் புது நபர்கள் அறிமுகம். இப்போ புது நபர்னால் இன்னும் குழந்தையாக இருக்கணும், இல்லை திருமணமாக இருக்கணும், இல்லை பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. சார் கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, சேருவாங்களா, சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த குருவே பார்த்திங்கன்னா 8-11 8ஆம் இடங்கிறத பிரச்சனைகள். அப்போ இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் அனைத்தும் சக்ஸஸ். 8ஆம் இடம் பூர்வீகத்தில் வருகின்ற சொத்துக்கள். அப்போ இவங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இவங்களுக்கு 4ஆம் இடத்துல தாங்க கேது பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் கேது 4இல் இருந்தாலே மாணவர்கள் நிறைய பேர் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது. அப்போ ஒரு வாடகைக்கு வாடகை வீடு விட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலேன். பொதுவாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுகிற அம்சம் உண்டு. வட்டிக்கு வட்டி கட்டியவர்கள், வட்டி கொடுக்கும் காலகட்டம் வருகிற இந்த ரிஷபத்துக்கு. இப்போ ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னா, நிறைய பேர் சார் அப்பாவோட வேலை கிடைக்குமா, இப்போ நிறைய பேர் அப்பாவோட ஜாப் எனக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பு. தந்தையோட தொழிலே பெற இந்த ராசிக்கு இதாக இருக்கும். அவங்க கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அதே கிடைக்கும். அற்புதமான காலகட்டம். 10ல் பாவியாவது இருக்கணும்பாங்க இந்த காலகட்டத்தில். 10ல் பாவியே இருந்து அதை குருவாக்கிறனால வியாபாரத்தில் பிரம்மாண்டமாக பண்ணலாம், மிகப்பெரிய இருக்கலாம். முதல்ல கடன் அடைக்க வழிவகை உண்டு. இந்த ராசிக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடாத ராசி இந்த ரிஷப ராசி. கடன் தேவையற்ற முறையில் வாங்கக்கூடாத ராசி. இந்த ராசி 2 தான் மாட்டும். வட்டிக்கு வட்டி கட்டி மாற்ற ராசியாக இருக்கும். தன்னம்பிக்கையை விட்டுடும். அதனால் கடன் தேவைன்னா தான் பார்க்கணும். ஆணோ பெண்ணோ கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் இந்த இது. இப்போ 6ஆம் இட்ட குரு பார்க்கறனால உடல் உபாதையிலிருந்து அற்புதம் மீண்டு வந்துடுறாங்க. சார் தொந்தரவு இருக்குது, அந்த இஷ்யூஸ் இருக்குது, எந்த இஷ்யூஸ் இல்லாமல் குழந்தைங்கிற இந்த இஷ்யூ மட்டும் வருகிற காலகட்டமாக இருக்குது. சிறப்பான காலகட்டம் இதுதான். ஸோ இந்த ரிஷபராசிக்கு வந்து குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இவங்க வந்து என்ன மாதிரியான எண்கள் வந்து பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான நிறங்கள் பயன்படுத்தலாம் சார்? இவங்களுக்கு இந்த நேரத்தில் இவங்க பயன்படுத்த வேண்டிய சுப எண்களாக 3 மற்றும் மஞ்சள், தங்க நிறத்தை பயன்படுத்தால் தங்கமான வாழ்க்கை அமைகிற காலகட்டம். இவங்களுக்கு வழிபாட்டு முறை ஒன்று இருக்குங்க. இதை கெட்டியாக பிடிச்சிட்டாங்கன்னா ஏற்றம் இருந்து கொண்டே இருக்கும். அதில் முதல்ல காவல் தெய்வம், ஏன்னா 11ஆம் வீட்டில் இருக்குது சனி பகவான். காவல் தெய்வங்கள் இவங்க குலதெய்வ கோயிலில் இருக்கிற காவல் தெய்வமாக இருக்கலாம், இல்லை இவங்க ஊர் எல்லை தெய்வங்களாக இருக்கலாம். எல்லை தெய்வத்தை பிடித்தால் தொல்லை விட்டு போகும். உங்களுக்கு இதுதான் இந்த காலகட்டம். நிச்சயமாக பிடிச்சிக்கங்க. அப்போ 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் சுபஸ்தானத்தில் கேது தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணாலே சங்கடங்கள் அறவே போயிடும். இது மட்டும் போதும். அப்போ பொதுவாகவே உங்களுக்கு பரிகாரம் கொடுத்தா 100% மார்க்கு, பரிகாரம் கொடுக்கலைன்னா அது ஆல்மோஸ்ட் 95% மார்க் வந்துடும். அப்போ ஆக மொத்தம் நல்லது நடக்கிற காலகட்டமாகவே இனிமையான வாழ்க்கை. இப்போ ஸோ அடுத்த வந்து மிதுனம். ஸோ மிதுனத்துக்கு குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? பொதுவாக மிதுன ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? இந்த நிவர்த்தி பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து நிகழ்த்த போகுது சார்? மிதுன ராசி இருக்கும் இடத்தில் ஒற்றுமை மேலோங்கும். மிதுன ராசிக்காரங்க தான் நிறைய 2 டிஃப்ரெண்ட் பீப்புளையும் இணைக்கின்ற பாலமே இவங்க தாங்க. நாலேஜ், இன்ஃபர்மேஷன். இவங்களை எப்படின்னா ஸ்டேஜில் ஏற்றுற வரைக்கும் ஐயோ என்னால் முடியாதுன்னு இது பண்ணுவாங்க. ஏற்றி விட்டவொடனே பேசுகிற ஸ்பீச் இருக்கும் பாருங்கள், அதை என்ன சொல்கிறதுனா ஆஸ்கார் விருது வாங்கின பிறகு பேசுகிற ஸ்பீச் மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வீட்டில் எப்போவுமே புத்தகங்கள், ஹெட்செட், இந்த காலத்தில் சொன்னால் ஹெட்செட் எப்போவுமே இருக்கும். மொபைலும் மிதுனமும் ஒன்றும். கம்யூனிகேஷன் இருக்கிற ராசி. இந்த ராசிக்கு லாங்குவேஜ் ஸ்கில் சம்மந்தம் சூப்பராக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் துறையெல்லாம் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு ஆக்டிங் ஸ்கில், சிங்கிங், இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இயற்கையாகவே இவங்களுக்கு ஊறுகின்ற ராசி. ஆனால் இவங்க ஒருத்தவங்க அட்வைஸ் சொன்னாங்கன்னு வைங்களேன் 100க்கு 100 பலிக்கும். ஆனால் இவங்க குழப்பிக்குவாங்க. ஏன்னா இவங்க தான் அந்த இது. இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு குரு இவங்க ராசியில் தான் இருக்குது. வக்கர நிவர்த்தி அடையதில் ஃபஸ்ட்டு வக்கர நிவர்த்தி அடைந்த குருவும் இவங்க ராசியில் இருக்க சந்திரன் இணைந்து கஜகேசரி யோகம். அப்போனா என்னென்னா, ஒரு யானையை எதிர்த்து வரும்போது ஒரு சிங்கம் அதை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு வலிமை, சிங்கத்தின் குரலுக்கு யானை பயந்து ஓடுற மாதிரிங்க. அந்த ஒரு இதுக்காக எவ்வளோ ஒரு எதிரிகளை வெல்லக்கூடியது. அந்த எதிரிகள் அப்படின்னா
வேலை இல்லை, தொந்தரவு, அவமானம், தன்னை துன்புறுத்தியவர்கள், இது போன்ற பல இன்னர்களை மீண்டு வரைகிற சூட்சம காலகட்டம். உடல் பிணி, நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடல் தொந்தரவுக்கு மருந்து மாத்திரை டப்பா மாதிரி வச்சுக்கிட்டு மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருந்தது மிதுனம் தான். சார் மருத்துவமும் நாங்களே பாதி டாக்டர் ஆகிட்டோம், எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லா விதியும் சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தது. இப்போ என்ன காலகட்டம்னா மருத்துவம் அது ஒரு எதிரி மாதிரி இருந்து அதை வீழ்த்தி வாழ்க்கையில் சுபிச்சம் அடைகிற காலகட்டம். இந்த ராசியில் குரு வந்தோடனே 5, 7, 9 காதல் என்ற ஒரு விஷயம் மலரும். நிறைய பேர் வயதுடைய ஆண் பெண்கள் காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு திருமணம் எப்படி இருக்கும்னா திடீர்னு நடக்கும். திண்ணையில் உட்காந்து எனக்கு திடுக்குன்னு யோகங்கிற மாதிரி திருமணம் இருக்கா இல்லையா, நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி பாருங்கள் திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி திடீர்னு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி காலகட்டம் இருக்குது. ஒரு சிலர் வாழ்க்கையில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு 2வது திருமணம் போயிருப்பாங்க. 9ஆம் வீட்டை பார்க்கறனால 2வது திருமணம் வாய்ப்புண்டு. அப்போ இந்த ராசிக்கு இப்போ மைண்டில் என்னது ஓடிட்டுருக்கோம், நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள். சார் இடம் வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், என் கையிருப்பு நான் சொந்தமாக சம்பாதிக்கணும், வீடு சொத்து கௌரவத்துக்காக போராடிட்டு இருக்க ராசியாக இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் சொத்து சுகங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குழந்தை பாக்கியங்கள், புகழ்கள், குறிப்பாக சினிமா துறை, அரசியல் துறையில் இருக்கிறவங்க புகழ் பெறுகிற காலகட்டமாக இருக்குது. இது உங்களுக்கான காலகட்டம். இன்றைக்கி காலகட்டத்தில் மீடியா துறையில் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், இன்ஃப்ளூயன்சர், நீங்களே ஒரு இன்ஃப்ளூயன்சர். மிதுனம் குறிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ராசிங்க, உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. ஜெயித்து கொண்டே இருங்க. பிஸ்னஸில் மட்டும் ஒரே ஒரு சூட்சம பாயிண்ட் என்ன, நான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்போம். சனி 10ல் வந்து விட்டாலே ஸ்லோன்னு அர்த்தம். நம்ம டார்கெட் ஆஃப் பீப்புள் மிடில் கிளாஸாக தான் இருக்கணும், இல்லை லோயர் மிடில் கிளாஸாக இருக்கணும். இப்போ ரிச்சஸ்ட் பர்சன் ஒரு ஆள்கிட்ட சம்பாதிக்கிறத விட ஒரு 4-5 பேர்த்திட்ட சேர்ந்து அமௌண்ட்டை குறைச்சி லாபத்தை குறைச்சி சம்பாதிச்சால் இதாக இருக்கும். ஆஃபர் போட்டு ஜெயிக்கிற காலகட்டம் அதாங்க சூட்சமே. ஸோ ரொம்ப அற்புதமாக வந்து மிதுன ராசிக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இவங்க வந்து என்ன மாதிரியான எண்கள் வந்து பயன்படுத்தலாம், நிறங்கள் வந்து பயன்படுத்தலாம், முக்கியமாக இவங்களோட குரு நிவர்த்தி பலன்கள் வந்து குரு நிவர்த்தி பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார்? நல்லா கேள்வி கேட்டீங்க. இவங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி அடையும் காலகட்டத்தில் சாதிக்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் ராகுவின் அம்சம் இவங்களுக்கு உற்ற துணையாக இருக்குது. அப்போ இந்த ராகு இவங்களுக்கு குருக்கு திரிகோணத்தில் இருக்கிறது மிகுந்த யோகமாக இருக்குது. இப்போ குரு சண்டால யோகம்பாங்க. ஆனால் இதுவே பாப்புலராட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ராகு சம்மந்தப்பட்டது பண்ணாலே போதும். இவங்களுக்கு மாரியம்மன் வழிபாடு, அதிலே பார்த்திங்கன்னா சைன பெருமாள், அதில் சர்பத்தின் மேல் படுத்துட்ருக்கிற பெருமாள் இவங்களுக்கு சகல திருப்தியும் கொடுப்பார். பொதுவாக பாம்பை கண்டா படையும் நெடுங்கும்பாங்க. அந்த பாம்பு மேலே படுத்துட்ருக்கிற பெருமாள் பல தொந்தரவுகளை விளக்கிற காலகட்டமாக இருக்குது. இது மட்டும் போதும், இது மட்டும் பிடிச்சி பாருங்கள், ஜெயிச்சுட்டு அவ்வளோ அற்புதமாக. நிறைய பேர் இப்போ திருப்பதி, பெருமாள் கோயில்கள், ஸ்ரீரங்கம் போக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக வந்து மிதுன ராசிக்கு சொன்னீங்க சார். அடுத்த வந்து கடகராசி. ஸோ கடகராசிக்காரங்க பொதுவாக எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது சார்? கடகம் அப்படின்னாலே கடமை உணர்ச்சிங்க. தாய் உள்ளம் கொண்டவங்க கடகராசி. இந்த கடகராசியை மட்டும் என்றைக்கும் பகிச்சிக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்களுக்கு நாலேஜ் அவ்வளோ இருக்குங்க. குருவே உச்சம் பெறுற ராசி தான், தன் நிலையை விட்டு கொடுக்குற ராசியை தவிர. ஆனால் இந்த ராசி ஏமாந்து போகிற ராசியில் சொந்தக்காரன், ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு விட்டு கொடுக்குற ராசியை தவிர ஏமாற ராசியில். ஆனால் இவங்களுக்கு இருக்கிற திறமை அளப்பரியது. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நிறைய பேர் கடகலக்கணமாக கடகராசியாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற விஜய் அவர்கள் கடகராசி, முதல்ல இருந்த ஐஏஎஸ் அண்ணாமலை கடகராசியாக இருப்பாங்க. ஏன் தமிழ்நாட்டு ராசி கடகம்பாங்க, கலைஞர் அவர் கடகம்பாங்க. கடகத்தில் நிறைய நல்ல கிரகங்கள் இருந்தால் தான் ஒரு தமிழ்நாட்டை ஃபீல்டில் இருக்க முடியும். அந்த மாதிரி சிறப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த கடகத்துக்கு நல்ல நேரம் வந்திருக்குங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து ஒரு விரயத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கிறார். அப்போ என்னென்னா இது சுப விரயம். சுப விரயம்னா என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு சார் சொத்து சுகம் வாங்கி போடுங்க அப்படிங்கிறது இல்லை. இதே இதில் வந்து திருமணம், பையனுக்கு தகுந்த வயதுடைய ஆண் பெண்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது, இடங்கள் வாங்குவது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். இவங்களுக்கு குறிப்பாக இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் சூப்பராக இருக்குது. இப்போ நிறைய பேர்த்துக்கு கார், வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் சொத்து சுகங்கள் வாங்கினால் டபுள் ஆகும் நேரங்கள். அப்போ இதெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். இந்த ராசிக்கு 6ஆம் வீட்டையும் பார்க்கும். இந்த ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கும்போது என்ன யோக பலன் கிடைக்கும்னா, சார் வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிடும். வேலையில் கஷ்டங்கள், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு உணர்கின்ற காலகட்டம். அப்போ இந்த விஷயம் சூப்பராக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதே நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. 12ஆம் இடம் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குங்க. அந்த வெளிச்சத்தின் மூலம் அவங்க தலைமுறையாக வாழ்வாங்க. இப்போ நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ஏன் போகிறாங்க, ஒரு குறிப்பிட்ட பணத்தை சேர்த்துட்டு கடன் அடைச்சிட்டு சொத்து சுகம் வாங்கிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்.
அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு அற்புதமாக இருக்கிற காலகட்டம் இந்த குரு வக்கர நிவர்த்தி. இதுக்கு முன்னாடி மருத்துவ செலவு, இவங்களுக்கு கண் தொந்தரவு, பல் தொந்தரவு நிறைய பேர் பார்த்தாச்சு. மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வைக்கலைன்னா எங்கள் கடகராசி குடும்பத்தினருக்கு ஆகாது அப்படின்னு மாதிரி இருந்தீங்க. இப்போ அந்த மருத்துவ செலவு குறையுது. குறிப்பாக வயதானவங்களுக்கு நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா உடல் எடை சம்மந்தப்பட்டது, ஹார்ட் இந்த இடத்துல மிதுனம்னா கடகம் அப்படின்னா இதயத்தை குறிக்கும், லங்ஸை குறிக்கும். நிறைய பேர் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் இது மாதிரி பல தொந்தரவுகள் அனுபவிச்சிங்க. இதெல்லாம் மாறுகின்ற காலகட்டம். அருமையான காலகட்டத்தில் ஜெயிக்க வாய்ப்பு வந்திருக்கு பாருங்கள். அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசாங்கம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபுக்கு எழுத வாய்ப்புகள் வருது, இல்லைன்னா வெளிநாடு. இந்த 2 அம்சமே சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் ஜெயிக்க வாய்ப்பு இறைவனாக பார்த்து கொடுக்குறார். சூப்பராக பாருங்கள். திருமணத்துக்கு மட்டும் 2 மற்றும் இதில் 8ஆம் இடத்துல ராகு பகவான், ராகு கேதுகள் சர்வ கிரகங்கள் இருக்கிறனால சர்வ கிரக சாந்தி செய்து விட்டால் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ராசிக்கு வந்து குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் வந்து நிறையா கவனிக்க சொல்லியிருக்கீங்க. அவங்களோட சுய ஜாதகத்தை வந்து கணித்து இன்னும் மேலே என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க வந்து பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. இவங்க வந்து என்ன மாதிரியான எண்கள் வந்து பயன்படுத்தலாம், நிறங்கள் வந்து பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார்? இந்த நேரத்தில் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கின்ற எண்களாக இருக்குதுன்னா இவங்களோட சொந்த எண்ணான 2ஆம் நம்பர். வெள்ளை நிறம் இவங்களுக்கு மற்றவங்க மனதை கொள்ளை கொள்ளும் அளவுக்கு மாற்றக்கூடியது. இவங்க வெள்ளை நிறங்கள் இவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. சந்திரன் கெட்டிருந்தவங்களுக்கு மட்டும் வெள்ளை நிறம் வேண்டாம், அது ஆல்டர்னேட்டிவ் தரேன். சந்திரன் நல்லா இருக்கிறவங்க வெள்ளை நிறங்கள் பயன்படுத்திக்கங்க. வெண்மை நிறங்கள், நீர்நில ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் ஒரு பரிகாரமாக இருக்கும். 2ஆம் நம்பர் பண்ணலாம். இப்போ சந்திரன் கெட்ட இல்லை, அமாவாசையில் பிறந்திருக்கேன், சந்திரன் அஸ்தங்கமாயிடுச்சு, இந்த மாதிரி கெட்ட நிலையில் இருந்தால் இவங்க பயன்படுத்த வேண்டிய அம்சமாக பார்த்திங்கன்னா இவங்க 9ஆம் எண். ஏன்னா இவங்களுக்கு திரிகோணத்தை சம்மந்தப்பட்டது, இவங்க ராசியில் வலிமை கம்மி. அப்போ 9ஆம் எண் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும், கோபம் வராது. இப்போ 9ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். 3ஆம் எண், இந்த 2 ஆப்ஷனில் மாறி மாறி பயன்படுத்தும்போது சூப்பராக இருக்கும். அப்போ மஞ்சள், சிவப்பு, இது மெரூன் இதெல்லாம் பயன்படுத்துங்க. சந்திரன் கெட்டவங்களுக்கு மட்டும். ஆனால் பொதுவாக 2ஆம் நம்பரே கையில் பிடிச்சிக்கங்களே, ஜெயிச்சு வந்துடுங்க. வழிபாட்டு முறையில் அம்பாள் தாங்க. அம்பாளை பிடித்தால் அம்சம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்க அம்பாள் வழிபாடு குறிப்பாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி விரதங்கள், பௌர்ணமி ஒட்டிய வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். தீர்த்தம், காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தங்கள் வாங்கி வீட்டில் தெளித்து வர சர்வம் அதாவது சர்வ தோஷ நிவர்த்தி. நிறைய பேருக்கு செய்வனிருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் விலகக்கூடிய காலகட்டம். அற்புதமாக இந்த குரு வக்கர நிவர்த்தியில் இவங்க பெனிஃபிட் அடைய போகிறாங்க, மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ அடுத்ததான் வந்து சிம்மம். ஸோ நம்ம புத்தாண்டு பலன்கள்லேயே பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு வந்து இந்த ஆண்டு கொஞ்சம் சிரமமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்ததான் இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆறுதல் இருக்குமா? இந்த பலன்களில் ஏதாவது இருக்கா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சிம்ம ராசியை பற்றி கேட்டிருக்கேன். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு சூரியன். சூரியன் பார்த்திங்கன்னா இந்த ராசி குடும்பத்துக்கு ஒரு சிம்ம ராசியோ ஒரு சிம்முலகமாக இருந்தால் குடும்பமாக இருக்குங்க. ஏன்னா ஏன் குடும்பத்தில் ஒரு சிம்மம் பிறந்தாலே குடும்பம் ஜெயிச்சுருன்றவேன். ஏன் அப்படின்னா சிம்மம்னா சூரியன். சூரியன் பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட இருந்தால் மற்ற கிரகங்கள்லாம் ஒளியை வாங்கி மற்ற கிரகங்கள் பிரதிபலிக்கின்றன. ஒரு குடும்ப நபரில் குடும்ப கஷ்டத்தில் இருக்குது, குடும்பத்துக்கு ஒரு ஐடியா தேவைப்படுது. அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நிற்கிறது சிம்ம ராசிக்காரன், சிம்ம லக்னத்துக்காரன் தான் இருப்பான். இவன் தான் ஓடோடி வந்தோம், குடும்பத்தையே தோளில் தாங்குற ராசிங்க. நேர்மை ஜாஸ்தி இந்த ராசிக்கு, வேணும் வேண்டாம் கட்டன் ரேட்டாக இருக்கும். இந்த ராசிக்கு நிர்வாகத்திறமை, அதாவது இவங்க எங்கே போனாலும் முக்கியத்துவம், முதல்துவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அஷ்டமச்சனிங்கிறனால இப்போ எப்படின்னா இவங்களாம் F1 ஃபார்முலா ரேஸில் ஓடுற வண்டி இன்றைக்கி டிராஃபிக்கில் மாட்டியிருக்கு. ஃப்ரீ ரூட்டு கிடச்சிதுன்னு வைங்க, இவங்க போகிற ஸ்பீடுக்கெலாம் நம்ம ஓட முடியும், டபுள் அஜித் குமார் மாதிரி ஆயிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குரு 11ல் வக்ர நிவர்த்தி அடையுது. 11ஆம் இடம் வெளுத்தாலே ஜெயிச்சிருவாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ராவணனுக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் போகும்போது ராமனே வெயிட் பண்ணார் அவனை ஜெயிக்க முடியாதுன்னு. அப்போ அவனுக்கு எப்போ 12க்கு வந்ததோ அப்போ தான் அவனை வீழ்த்தினாங்க. 11ல் இருக்கிறனால உங்களுக்கு அவ்வளோ தோஷம் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ முதல்ல இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சால் 11ஆம் இடம் வலுக்கின்றன. தான் தவற விட்ட வாய்ப்பு அனைத்தும் கிடைக்குங்க. சார் கை வரைக்கும் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், கால் லெட்டர் கொடுக்கல, சொல்கிறேன்னு சொன்னாங்க, பதில் சொல்லலை. இதே இது சார் திருமண வாய்ப்பில் இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க, மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க, பதில் வரல. எங்களுக்கு அங்கே பிடிச்சிருக்கு, வருவாங்களா? தவற விட்ட வரன்னு திருப்பி வரும். வேலை இல்லைன்னு சொன்னவங்க திருப்பி வருவாங்க. இப்போ ஒன்று பண்ணணும், நிறைய பேர் இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனி வேலை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிப்பாங்க, கிடச்சிரும். வேலை இல்லை, இந்த வேலைக்கு முன்னாடி எந்த வேலை பார்த்தப்பா அந்த வேலைக்கே ட்ரை பண்ண கிடச்சிரும். அப்போ நண்பர்கள் வட்டாரத்தில் கிடச்சிரும். இந்த ராசியை என்ன பண்ணுன்னா, இப்போ இந்த ராசியோட மைண்ட் செட்டில் புகழ் பெற
ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சூப்பராக ஷைன் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த ராசிக்கு 11 இருக்கிற குரு 5, 7, 9 திருமண காலகட்டங்க. இந்த ராசிக்கு திருமணம் இருக்கா இல்லையா, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட நிறைய டிஸ்பியூட் வந்ததெல்லாம் சமாதானப்படுத்தி பல பிரச்சனைகள் தீர்வு கண்டு ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். இந்த ராசிக்கு 8ல் இருக்கிற சனி பகவான் வரலாம். ஒரே ஒரு 8ல் சனி தொந்தரவு கொடுக்குது. அதுக்கு ஒரு பரிகாரம் என்னென்னா, உங்கள் வீட்டு டாய்லெட்டை நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு அஷ்டம சனி கிடையாது. 8ஆம் இடம் கழிப்பறை. சனிங்கிறது அழுக்கு. உங்கள் வீட்டு டாய்லெட்டை நீங்கள் என்றைக்கு ராசிக்கு அந்த சிம்ம ராசிக்காரன் க்ளீன் பண்ணுறானோ அவனுக்கு இந்த சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். அப்போ குரு பகவான் ஆட்டம் தான். அப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிறைய மாணவர்கள், கலைத்துறைகள் இதில் புகழ் பெறுகிற காலகட்டம் வந்தாச்சு. எழுத்து பத்திரிகை இதில் நல்லாயிருக்கும். மீடியா சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெஸ்ட்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறிடுங்க. மாற்றுக்கிறதுல குறிப்பாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் குறிப்பாக இந்த ராசி பெரிய ஷேர் மார்க்கெட்டில் டே ட்ரேடிங் வேண்டாம். ஏன்னா டே ட்ரேடிங்கில் போனால் பணம் விரயமாயிரும். ஏன்னா 8ல் சனி இருக்கிறனால கிட்னி எடுக்கிற மாதிரி வான்னு கூப்பிடும், ஆசை தூண்டும். அதனால் மட்டும் வேண்டாம். மற்றபடி சிறப்பான ராசியில் இந்த ராசி. ஓகே. ஸோ குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நம்பர்ஸ் வந்து அவங்க பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான நிறங்கள் வந்து பயன்படுத்தலாம் சார், என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க பண்ணலாம்? இந்த ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய நிறமாக மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் வெற்றி வகை சூடும் காலகட்டங்கள். இவங்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி. எண்களாக 1 மற்றும் 3 இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்தி பாருங்கள். இந்த எண்கள் அவங்களை வழிநடத்தி சென்றுவிடும். இவங்க ஜெயிக்கணும், மென்மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னாலே இவங்க குரு பகவான் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இல்லை குழந்தை வழிபாடு, குழந்தை வடிவத்தில் இருக்க ஒரு கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே ரொம்ப 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 நல்லது. இப்போ ஒன்று முருகர்னா பாலமுருகர் எடுத்துக்கோங்க. கிருஷ்ணர்னா குழந்தை வடிவத்தை குருவாயூராக இருக்கலாம், உடுப்பியாக இருக்கலாம். இல்லை சார் அம்பாள் தான் கூப்பிடுவேன். அப்போ சப்த கன்னிகளை சின்ன வடிவத்தில் குழந்தை வடிவத்தில் இருக்கின்ற ஒரு கடவுளை கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டே இருப்பீங்க. இந்த ராசிக்கு ஒரு சில ரொம்ப பிரச்சனை, ஒரு குழப்பம் வருதுன்னா நேராக ஹில் ஸ்டேஷனில் போயிட்டு பொறுமையாக இருந்துட்டு இறங்கி வந்துட்டாலும் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மாற்றம் நிகழ்கின்ற காலகட்டம். நிறையா பேர் பாருங்கள், சிம்ம ராசிக்கு ஹில் ஸ்டேஷன் பிடிக்கும். இந்த மாதிரிலாம் மாற்றம் வருகிற காலகட்டம். ஒரு கேபிட்டல் சிட்டி, பெரிய மாலுக்கெலாம் போய் கேபிட்டல் சிட்டிக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வைப்ரேஷன் அங்கே நல்லா கிளியராக மாறிடும். அடுத்ததான் வந்து கன்னிராசி சார். ஸோ கன்னிராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது, அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நிகழப்போகுது சார்? இந்த குரு நிவர்த்தி, இந்த கன்னி ராசி பற்றி கேட்டிருக்கேன். முதல்ல கன்னினாலே கடமை உள்ள ராசி. இந்த ராசியை நக்கீர ராசிம்பேன். அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஏன்னா இந்த ராசி அறிவாளி ராசி. ஒருத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி இது ரைட்டு, இது தப்பு, இதுதான் விஷயம், இதான் நீ சொல்ல வேற சொல்லு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ராசி இது. இந்த ராசி பார்த்திங்கன்னா அறிவாளியோடு இருக்கும். அறிவாளியோடு இது மற்ற அறிவாளியும் பாராட்டுங்க. அந்த ராசி என்ன பிடிக்கல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லும். அது ஒன்று தான் இந்த பேர் கெட்ட பேராயிரும். என்ன அவசரப்படுறான் கோவப்படுறான்னு பேர் வரும். இந்த ராசி நேர்மையாக இருக்குது. எப்படி சிவபக்தனே இருக்கிற நக்கீரரை சொன்னாரோ அது மாதிரி ஓப்பனாக சொல்லிடும். கன்னி ராசிக்கு ஒரு சூட்சம் இருக்குது. கன்னி ராசியோ கன்னி லக்னமாக இருந்தால் நீங்கள் தனி கொடுத்தனமாகத்தான் போக வாய்ப்புண்டு. நோட் பண்ணிக்கங்க. கூட்டு குடும்பம் ஆகாத ராசி இந்த ராசி. அப்படி இருந்தால் கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு. 10ல் குரு பதவி போகும்பாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், 10ல் குரு பதவி மாற்றத்தை கொடுக்குதுங்க. பதவி மாற்றம்னு என்ன? கல்யாணமாகாத பிரம்மச்சாரிங்கிற திருமணம் என்று ஒரு மாற்றம். கல்யாணமானவனுக்கு தந்தை அப்பா அப்படின்னு ஒரு ஸ்தானம், ஒரு மாற்றம். வேலை இல்லாமல் வெட்டி பையன் சொல்லுவாங்க. வெற்றி படம் இல்லை சார், இவன் வெற்றி பெற்ற பையன் அப்படின்னு மாற்றுகிற காலகட்டம். கடனாளி அப்படிங்கிறவனை கொடையாளியாக மாற்றிற காலகட்டம். இந்த குரு அப்படியே மாற்றிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடனுக்காக நகையோ சொத்தையோ பைக்கு காரை வித்த ராசி இந்த கன்னி ராசிங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ண, குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே 4ஆம் வீட்டை பார்க்குறனால தன் விட்ட வாய்ப்பை பிடிக்கும். தன் வருமானத்தை மீட்டெடுக்கக்கூடிய ராசி. வேலை சம்மந்தப்பட்டதில் புகழ் பெறுகிற ராசி. நோய் நொடியிலிருந்து மீண்டு வந்துடும். குறிப்பாக இவங்க அப்டமன் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, பெண்கள்லாம் யூட்ரஸாக இருக்கலாம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், நிறைய பேர் ப்ளோட்டிங் ஆகிறது. சார் என்ன சார் கல் இருக்குங்கிறாங்க கிட்னியில், யூரின் வருது, யூரியா கிரேட்டின், இது மாதிரி கேட்டு சலிச்ச ராசி இந்த ராசி. இந்த வருஷத்தில் இதெல்லாம் நிவர்த்தி ஆகுதுங்க. சார் ஜெயிச்சிருவீங்களா? கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. கடல்லேருந்து மீண்டு வந்து மனசை தளர விட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கிற சனி பகவான், அதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு பரிகாரம். 7ல் சனி வந்தால் அது கண்டகச்சனி அப்படிம்பாங்க. இந்த சனியோட தாக்கத்தை குறைச்சிட்டா குரு நல்லாயிருக்கும். இதை குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா, ஒரு அன்னதானமோ காகத்துக்கு உணவு வைக்கிறதோ, இல்லை காசி, அதாவது சிவன் பேர் காசி விஸ்வநாதர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்துக்கு கூட போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு பரிகாரம் இருக்குது, அது இறுதியில் சொல்கிறேன். அப்போ ஜெயிச்சு வரக்கூடியது. பொதுவாக வேலைக்கு வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதை பார்க்கலாம்.
புது புது டெக்னாலஜி இந்த ராசிக்கு தான். இந்த நிறைய பேர் மொபைல் ஃபோன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, லேப்டாப் இது மாதிரிலாம் வைரஸ் வந்து ரெடியாக பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதெல்லாம் சூப்பரான காலகட்டம். சார் பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் கவனித்து பண்ணணும். என்னென்ன அந்த ராசி ஒரே நேரத்தில் 2 பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அகலக்கால் வைக்கிறது, கூட்டா தனித்தா, இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. இந்த கன்னி ராசி கவனத்தோடு செயல்பட்டால் வெற்றி கொடி கட்டும். கொஞ்சம் அவசரப்பட்டால் திண்ணை கூட கிடைக்காது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மதில் மேல் பூனையாக இருக்குது, ஆனால் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஸோ கன்னிராசிக்கு வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான எண்கள் அவங்க பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான நிறங்கள் பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க பண்ணலாம் சார்? பொதுவாக இந்த ராசிக்கு 6ஆம் எண் 5, 6 இந்த 2 எண்ணை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. எண்ணை பயன்படுத்தினா மாறுமா? எண்ணங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றும். அந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற காலகட்டம். அதாவது நல்ல சிந்தனை நல்லது வந்துடும். உங்களுக்கு பச்சை நிறம், பிங்க் நிறங்கள் பயன்படுத்தி பாருங்கள், ஜொலிப்பீங்க. பிங்க் நிறம் எப்படி சார்? உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி அவர் தான், 9ஆம் அதிபதி அவர் தான். அதனால தான் பொதுவாக வாழ்வியல் பரிகாரம் ஒன்று கொடுத்துட்றேன். நீங்கள் 2 வெள்ளி காசு இல்லை 2 கிராம் இருக்கிற வெள்ளி காசு, 2 கிராமில் செய்யப்பட்ட ஒரு வெள்ளி மோதிரத்தை வலது கையில் போட்டு பாருங்கள். வெள்ளி உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஜென்ஸாக இருந்தால் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், கன்னி ராசினா அருணா கயிறு வெள்ளியில் போட்டே ஆகணும். ஏன்னா இங்கே தான் நீச்சம். சுக்கரனை நம்ம அங்கே அப்புறம் இயற்கையாக சுக்கரன் வலிமை இல்லை, அதை எடுக்கணும். பெண்களாக இருந்தால் கொலுசோ ஏதோ வெள்ளி சம்மந்தப்பட்ட மெட்டியோ, பெண்கள் திருமணமானவங்க வெள்ளி பொருளை பயன்படுத்திய கன்னி ராசிகள் சூப்பராக இருப்பாங்க. இவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வமாக அம்பாள் வழிபாடுங்க. குறிப்பாக அலங்காரம் உள்ள அம்பாள். அந்த தெய்வம் பார்த்திங்கன்னா அலங்காரம் பார்த்தா லட்சுமி கடாட்சமாக இருக்கணும். ஒரு அம்பாளை வெள்ளிக்கிழமை அன்று வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சில வஸ்திர தானம் கொடுத்து வழிபாடு பண்ணாலே நல்லாயிருக்கும். சுமங்கலி பூஜை கூப்பிட்டா நிச்சயமாக போயிருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனால் நிச்சயமாக முதல்ல இருக்கணும். பந்திக்கு முந்த கூடாது, கல்யாணம் பண்ணுறதுக்கு முதலாக இருந்து பாருங்கள். உங்களுக்கு இதை தான் சூட்சம காலகட்டம் ஜெயிக்கின்ற. அடுத்த உங்களுக்கு அஷ்டமச்சனி வருது, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நிச்சயமாக சூப்பராக ஜெயிச்சு வந்துடுவீங்க. ஸோ அடுத்த வந்து துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது, அவங்களோட குணாதிசயம் வந்து எப்படி இதோட செட் ஆகும் சார்? தொட்டதெல்லாம் துலங்கும் துலாமுங்க. துலாம் ஒன்று மட்டும்தாங்க எப்போவுமே என்ன பண்ணுன்னா, துலாம் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், சம ஆளாக ட்ரீட் பண்ணக்கூடியது, ஏற்றத்தாழ்வு பேலன்ஸ் பண்ணுற ராசி. குடும்பத்தில் பேலன்ஸ் இருக்குது, ஒர்க் லைஃப் ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த ராசியை நாங்கள் டேலி பார்க்குற ராசி, ஏன்னா தராசு ராசி இல்லையா. இவங்களுக்கு எல்லாத்துலேயும் கணக்கு பார்க்குற ராசி இவங்களுக்கு பேச்சு திறமை, பேச்சால் மற்றவங்களை கவரும் தன்மை உண்டு, மற்றவங்களை வசீகரிக்கும் தன்மை உண்டு. இவங்ககிட்ட ஆணவம் இல்லாத துலாம் ஜெயிச்சு கொண்டே இருக்கும். ஏன்னா சூரியன் நீங்கள் நீச்சம், நான் அப்படின்னு நினைக்காத துலாம் வெற்றி அடைஞ்சிடும். பொதுவாக இவங்களுக்கு திருமணத்துக்கு பின் வளர்ச்சி யோகம் உண்டு, கூட்டு வகையில் ஆதாயம் உண்டு. அப்போ எப்பவுமே டீமாக பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்கு. இந்த ராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி வரணும்னு வேண்டிக்கிட்டு இருந்த ராசி. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி முழுமையாக குரு பலன் கிடச்சிருச்சு சார். ஃபஸ்ட்டு மனசு சந்தோஷமாக இருக்கும், எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும், கொடுத்த வாக்குகள் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட திருப்திகரமாக உடல் நோயிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. பாப்புலாரிட்டி கிடைக்குங்க. நிறையா மீடியா சம்மந்தப்பட்ட பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. அரசியலில், குடும்பத்தில் நான் சொல்ல கவனிக்கணும், நான் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க, இன்சல்ட்டாகவே இருக்குது. இதெல்லாம் மாறுகிற காலகட்டங்கள். அப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்தை மேம்படுத்தி காட்டக்கூடிய காலகட்டம். அப்போ அற்புதமான காலகட்டம் இந்த துலாமுக்கு. இதில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 5 நிறைய பேர்த்துக்கு காதல் மலர்கிற ராசி. இந்த காதல் சம்மந்தப்பட்டதில் நிறைய பேர்த்துக்கு வரும். அந்த வயது உடையவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு அற்புதமான காலகட்டம். சார் குழந்தை கிடைக்குமா, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம், ஐவிஎஃப் வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். ஐவிஎஃப் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஆனால் நல்ல காலத்தையும் பாருங்கள். நல்ல விஷயத்தை நட்சத்திரம் முடிச்சு கொடுத்துரும். அப்போ இந்த நல்ல நேரம் பார்த்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திருமண யோகம் காலகட்டம், குருபலன் சுப கிரகமாக இருக்கிறனால பார்த்துக்கங்க. சிறப்பான ராசியில் இந்த ராசி ஒன்றே ஒன்று. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் தொந்தரவு கொஞ்சம் கொடுத்துட்ருக்கார். பொதுவாக இதுக்கு என்னென்ன 6ல் இருக்கிற சனி பகவானுக்கு பரிகாரம் நிச்சயமாக கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் வேலையில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். பட் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கும்போது ஒன்றும் தப்பு வராது. நல்ல நேரம் இப்போது உண்டு. ஸோ இவங்க வந்து என்ன மாதிரியான நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான நிறங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இவங்களுக்கு வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து முழுசாக கிடைக்கணும்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார்? இந்த குரு வக்ர நிவர்த்தி முழுமையாக கிடைக்க இவங்க பயன்படுத்த வேண்டிய எண்களாக தற்காலிகமாக பார்த்திங்கன்னா 3ஆம் எண். பொதுவாக இந்த ராசிக்கு 3 கொடுக்க மாட்டோம், ஏன்னா 9ல் வலிமையாக இருக்கார். அப்போ 3ஆம் எண் சில காலம் பயன்படுத்தி வாருங்கள். ஜூன் ஜூலை வரைக்கும் அற்புதமாக ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. பின்னர்
நேராக 6ஆம் எண்ணுக்கு போயிடணும். இவங்களுக்கு இப்பொழுது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள், பின்னர் பிங்க் நிறம், இந்த 2 நிறத்தை மாற்றி மாற்றி பயன்படுத்திட்டு வாங்க. உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக, வளர்ச்சிகரமான காலகட்டமாக இருக்கும். பொருளாதாரம், திருமணம் அனைத்தும். சார் வழிபாட்டில் 6ல் சனி பகவான் இருக்கலாம். ஃபஸ்ட்டு உடல் ஊனமுற்றோர், ஸ்பெஷல் சைல்டு யாராக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஃபுட் டொனேஷனோ ஒரு மாதிரி டொனேஷன் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பை சம்பந்தப்பட்ட பொருட்கள், நீங்கள் பயன்படுத்திய பழைய செருப்புகளை வீட்டிலேருந்து நீக்கிருங்க. இதுவே வாழ்வியல் பரிகாரம். 12ஆம் இடங்கிறது காலை குறிக்கும், செருப்பை குறிக்கும். இதை நீக்கினாலே உங்களுக்கு வியாதியிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க, கடன்லேருந்து மீண்டு வந்துடுவீங்க, சூப்பராக வந்துடுவீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக ஒரு முறை திருப்பதி சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம் இருக்கும். அப்போ திருப்பதி உங்களை அழைக்கின்ற காலகட்டமாக இருக்கிறது. திருப்பதி போயிட்டு வரலாம். அப்படி திருப்பதி ரொம்ப தூரம் போக முடியல, தென் திருப்பதி அம்சம் கொண்ட ஒரு கோயிலுக்கு வழிபாடு செய்யலாம். நிச்சயமாக துளசியை அடிக்கடி பயன்படுத்தி வாருங்கள். சிறப்பான காலகட்டமாக மாறிவிடும். ரொம்ப அற்புதமாக துலாம் ராசி பற்றி பார்த்தோம். அடுத்த வந்து விருச்சகம். ஸோ விருச்சக ராசிக்காரங்க பொதுவாக எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது சார்? விருச்சக ராசி விடாமுயற்சியால் விஸ்வரூப வெற்றி பெறுகிற ராசி இந்த விருச்சகங்க. இந்த விருச்சகத்துக்கு ஒரு குணம் இருக்குது, போராட்ட குணம். முடியும், சரி நடத்தி காட்டுவேன், மற்றவங்களாம் முடியாதுன்னு கைவிட்டால் இந்த ராசி விடாது. முடியும், அதையும் சாதிக்க முடியாதா, பார்ப்போமே என்னன்னு பார்ப்போமே. விடாமுயற்சியாலே ஜெயிக்கிற ராசி இந்த ராசி. பார்த்திங்கன்னா ஆசிரியர் தன்மை மனசுக்குள்ளே இருக்குங்க. 2-5 குருவாகவே வரனால பேச்சு திறமை, ஆசிரியர் மனப்பக்குவம் இருக்கும். இங்கே சந்திரன் நீச்ச பங்கம், ஒருத்தர் நீச்ச பங்க ராஜயோகம் அதிகம் பெற ராசி தான். அப்போ அப்படி வந்துட்டாலே இவங்களுக்கு என்னென்னா கலை உணர்வு, கிரியேட்டிவிட்டி, அரசாங்க தொடர்புகள், அரசியல் சம்மந்தப்பட்டது, சென்ற இடத்துலலாம் இவங்க பேச்சு கருத்துக்கள் எதிர்பார்க்கக்கூடியது, இந்த மாதிரி சிறப்பம்சம் வந்துடும். இந்த ராசிக்கு எப்பொழுதுமே ஒன்று தான் சொல்லுவேன், கோபத்தை குறைத்த விருச்சகம், அவசரத்தை குறைத்த விருச்சகம் ஜெயித்து கொண்டே இருக்கும். இந்த ராசி இது 2 தான் கொஞ்சம் மைனஸ். பதட்டப்பட்டும் டக்குன்னு ட்ரிகர் ஆயிடுவாங்க, அது மட்டும்தான். கன்று ட்ரிகர் ஆகுதோ இல்லையோ விருச்சகம் ட்ரிகர் ஆயிடுவாங்க, அதை மட்டும் பார்த்துக்கங்க. சரி, இந்த குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கார். 8இல் இருக்கின்ற குரு கொட்டி கொடுக்கும் காலகட்டமாக மாறும் காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், புதையல் யோகம். அது என்னங்க புதையல் யோகம்? போய் புதையல் தோன்றதா? அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார். எதிரே பார்க்கல, திடீர்னு ஒன்று வந்ததுங்க, பார்த்தா நல்லா இருந்தது. அப்போ திடீர் ஆப்பர்ச்சுனிட்டி, இரவு நேரம் பகல் நேரமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். யோசிச்சு பாருங்கள், ரைட்டாக தப்பா அப்படின்னு பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணிடலாம். இந்த நேரத்தில் இவங்க கையிருப்பு பணம் இருந்தால் நேராக ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு வைக்கணும். கையில் இருந்தால் செலவு பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த ராசிக்கு. இவங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா, இடம் வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். நிறைய பேர்த்துக்கு சார் உடல் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர வாய்ப்புகள் ஏற்படுகிற காலகட்டங்கள். திருமண சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு நிறைய பேர்த்துக்கு தாலி பாக்கியம் பற்றி பேசியிருந்தாங்க. தத்து கொடுக்க எடுக்கணும், குழந்தை பாக்கியம். தத்து கொடுத்து எடுத்தால் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த ராசிக்கு தான் இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பழமொழியே இருக்குது, ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம்புள்ள தானாக வளரும். ஊராம் பிள்ளைன்னா என்னென்னா, தன் வீட்டுக்கு வந்த ஊரான் வீட்டு பெண்ணாக இருக்கிற மருமகளை நம்ம நல்லா கவனிச்சிட்டா தன் வீட்டு பொண்ணு போன இடத்துல நல்லா வளரும். அதுதான் உண்மையான மீனிங். இதை விட்டுட்டு வேறு சொல்லிட்டுருக்காங்க. அது மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கிற காலகட்டம். இந்த நேரத்தில் சார் வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏற்படுகிற காலகட்டங்கள். சொத்து சம்பந்தப்பட்டதில் நிறையா மாறுபாடு ஏற்படுகிறது. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் நிறைய உண்டு. கடனை அடைக்க விருச்சகம் வாய்ப்பு வந்தாச்சு. இந்த ராசிக்கு இதுதான் சூட்சம ரகசியங்கள். அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக ஒரு சில தெய்வங்கள் இருக்குது, அதை நிச்சயமாக சொல்கிறேன். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். ஒன்று கோபத்தை குறைக்கணும், பெரிய முதலீடுகள் பார்க்கணும். வெளியே செல்லும் பொழுது பெரிய பணத்தை கேரி பண்ணிட்டு போக வேண்டாம். ஒரு சில நகைகள்லாம் இரவல் வாங்கி போட வேண்டாம், ஓசி வாங்கி போட வேண்டாம். அதேமாதிரி ஓசி கொடுக்க வேண்டாம். இது 2 தான் இந்த ராசிக்கு மிஸ்டேக் ஆகும். மெட்டில் இருக்கிற குரு, மற்றபடி எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இவங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி எண்கள் வந்து பயன்படுத்தலாம், என்ன மாதிரி நிறங்கள் பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்? இந்த ராசிக்கு முதல்ல வழிபாட்டுக்கு போயிடுவாங்க. வழிபாட்டு இவங்க வாழ்க்கை பாதையே காட்டப்போகுது. அதுதான் இந்த விருச்சகத்துக்கு. இவங்களுக்கு வழிபாட்டு சம்மந்தப்பட்டதில் முதல்ல இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது காவல் தெய்வங்கள். காவல் தெய்வங்களும் குல தெய்வங்களும் இவங்களுக்கு வழி நடத்த போகின்றன. குலதெய்வ அருள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை சென்று வழிபாட்டு அமாவாசையோ பௌர்ணமியோ ஒரு டைம் போயிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிற சங்கடங்கள் விலகும், தொல்லைகள் விலகின்ற காலகட்டமாக இருக்கும். இந்த ராசி ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறனால மஞ்சள் சம்மந்தப்பட்டது, மஞ்சள் நிறங்கள் கொஞ்சம் அடிக்கடி பயன்படுத்திக்கங்க. இன்னும் சிறப்பாக இருக்கிற காலகட்டம். இவங்களுக்கு இப்பொழுது வெற்றி வாய்ப்பாக இருக்கின்ற எண்ணாக
இவங்க 1ஆம் நம்பர் எண் 1, ஆரஞ்சு நிறம், மஞ்சள் நிறம் 3 இதெல்லாம் பயன்படுத்திட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்வியல் பரிகாரமாக எப்பவுமே கொடுப்பேன். இவங்களுக்கு சீரக தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. சீரகம்னா என்ன சார்? சீரகம்னா மஞ்சளுங்க. சீரகம்னா மஞ்சள் குறிக்கும், மஞ்சள்னா குருவை குறிக்கும். அப்போ இந்த மஞ்சள் தண்ணி போட மஞ்சள் கலர் தானே வருது. அப்போ சீரக தண்ணி கொஞ்சம் அப்பப்போ குடிச்சிட்டு பாருங்கள். உங்கள் அகம் எப்படி சீராகுதோ வாழ்வில் இருக்கிற தொந்தரவுகள் விலகி சீராக மாறும் காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ எண்கள், வழிபாடுகள் இதெல்லாமே வந்து சொல்லியிருக்கீங்க. இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படணும் சார்? இப்போ இவங்க தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களும் எண்களும் இருக்குங்க. குறிப்பாக இந்த நேரத்தில் இவங்க தவிர்க்கப்பட வேண்டியது 5ஆம் நம்பரை தவிர்த்தணும். ஏன்னா இவங்களுக்கு பகை கிரக எண். பச்சை நிறத்தை தவிர்த்தணும். அதெல்லாம் இவங்களுக்கு அவ்வளோ செட் ஆகாது. இந்த ராசிக்காரங்க திடீர்னு இந்த நேரத்தில் பார்த்து பெரிய முதலீடு பண்ணுறேன், ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறேன், பெரிய தொகை கொடுக்கறது, இந்த நகை கொடுக்குறேன்னு சொன்னாலே அந்த மாதிரி கொடுத்தாலும் மாட்டிக்குவாங்க. இந்த குழந்தை தெரிஞ்சாது தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய காலகட்டம். அதே இது குழந்தை சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் இல்லை, இவங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுகள் தவறாமல் செஞ்சிடணும். நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் அப்புறம் பார்க்கலாம்பாங்க. இந்த ராசிக்கு இந்த விஷயங்களை தவிர்க்கக்கூடாது. அந்த நகை வாங்கி போடுறதை தவிர்த்துடணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்குது. என்ன இவங்களுக்கு செக்லீஃப் சம்மந்தப்பட்டதில் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாத காலகட்டம். போட்டால் மிகப்பெரிய பணம் கட்டிகிட்டு இருக்க வேண்டிய நேரம். ஓகே. ஸோ அடுத்த வந்து தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்காரங்களோட குணாதிசயம் வந்து எப்படி இருக்கும்? பொதுவாக அவங்களுக்கு வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது சார்? தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. இந்த இடத்துக்கு நான் உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை, வாழ்வில் ஒரே அப்படி இருக்கிற சமமாக நடத்துகிற ராசி இந்த ராசி. குரு பகவான் உங்கள் குரு வக்ர நிவர்த்தி பெறுகிற காலகட்டத்தில் முழு சுபராக உங்கள் ராசிக்கு 7ஆம் பார்வையாக வருகின்ற காலகட்டத்தில் முதல்ல செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் தான் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்ன, சுப தகவல்கள் வருகிற காலகட்டம். சுப தகவல்கள் அப்படின்னா முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்டது. சார் திருமணம் நடக்குமா இல்லையா? நிச்சயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூட்டுங்கிற ஒரு விஷயம் நல்லபடியாக இருக்குது. தவறவிட்ட வாய்ப்புகளை பிடிக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன விஷயம் தவறி போயிருக்கும். இதில் இவங்களுக்கு நடக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல குரு பார்க்கு 3-11 கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல், அண்டை வீட்டார்கள், மூத்த சகோதரர், இளைய சகோதர சகோதரிகள், இந்த வகையில் லாபம் இருக்கும். சார் 3ஆம் இடம் சேஞ்ச், ஒரு இடம் மாறுதல் ட்ரை பண்ணுறேன், வேலை கிடைக்கிறேன், வேலை மாற்றம் கிடைக்குமா இருக்கும். கடல்லேருந்து மீண்டு வந்துடுவேன்னா நிச்சயமாக வந்துடுவீங்க. இது மாதிரி சிறப்பான காலகட்டங்கள். இதில் ஒன்று சொத்து சம்மந்தப்பட்டது வேண்டாம். பொதுவாக செகண்ட் ஹேண்டு வீடுனா நீங்கள் பார்க்கலாம். புது வீடு வேண்டாம் என்று சொல்கிற ராசி இந்த ராசி. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் அந்த இருக்கிறனால இப்படி என்ன ஆகும்னா வீடு கட்ட ஆரம்பித்து தடங்கள் ஏற்பட்டுரும். அப்போ கட்டக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி கட்டின வீட்டை வாங்கலாம், இல்லை இருக்கிற வீட்டை பராமரிப்பு செய்யலாம். அந்த முட்டு இருந்தால் நிச்சயமாக இருக்கும். தனுசுனாலே வில் அம்புங்க, போராட்ட குணம்ங்க, போராடி ஜெயிச்சிரும். எந்த ஒரு இன்னங்கள் வந்தாலும் ஜெயிச்சக்கூடிய ராசி. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறனால தந்தை மற்றும் தாய் இவ 2 பேரோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இதுதான் விஷயம். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதிக்கு குரு பார்வை வருகின்ற காலகட்டத்தினால எதிர்பாராத விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள், அற்புதமான காலகட்டம் இந்த வருடத்தில் நடக்குது. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன மாதிரியான எண்கள் வந்து பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான நிறங்கள் வந்து பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார்? தனுசு ஜெயித்து கொண்டே இருக்க முதல்ல இவங்க 2 கடவுளை கையில் பிடிச்சிட்டா ஜெயிச்சுருவாங்க. முதல்ல முருகர், அப்புறம் சிவன். இந்த 2ம் காம்பினேஷனில் இருக்கிற இடம் ஓம் எனும் பிரணவ மந்திரம் ஒழிச்ச சுவாமிமலை. அங்கே தான் தகப்பன் சுவாமின்னு சொல்லுகிற இடத்துல அந்த வழிபாட்டு ஒரு முறை சென்று வந்தால் சகலமும் வெற்றி இவங்களுக்கு. இவங்களுக்கு இன்னொரு வழிபாடு சார், செல்வ ரீதியாக பொருளாதார ரீதியாக மேம்பட்டு வந்துடணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருக்குன்னா மதுரை மீனாட்சி அம்மனை ஒரு முறை தரிசனம் பண்ணி பாருங்கள். வாழ்வில் திருப்புமுனை டேர்னிங் பாயிண்ட். அது யானை உள்ள கோயில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறங்கள் பயன்படுத்தினா சிவப்பு மற்றும் மெரூன் இந்த நிறங்கள் பயன்படுத்த நல்லாயிருக்கும். ஆரஞ்சை பயன்படுத்துங்க. எண்களில் 1, 9 இந்த எண்கள் உங்களை வெல்கின்ற எண்களாக, வெற்றி வகை சூட வைக்கும் எண்களாக இருக்கின்றன. ஏன் சார் 3ஆம் நம்பர் கொடுக்கல? அது 8க்கு போயிடுவாருங்க கொஞ்ச நாளில். அதனால் சில பாதிப்புகள் கொடுத்துரும். அதனால தான் 1, 9. ஸோ அடுத்த வந்து மகரம். ஸோ மகர ராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? அவங்களோட குணாதிசயம் வந்து இதுக்கு எப்படி செட் ஆகும் சார்? மகர ராசி, இந்த ராசி பார்த்திங்கன்னா முதல்ல இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் நடக்கின்றன. 6ஆம் இடம் தாங்க வேலை, ருண ரோக சத்ரு. அப்போ இந்த ராசிகள் பட்ட கஷ்டங்கள் பற்பல. முதல்ல மகர ராசினாலே பார்த்திங்கன்னா நாலேஜபிளான ராசி. தன் செய்ய வேண்டிய சிந்தனைகள் என்னென்னு தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுற ராசியாக இருக்கும். இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா பேச்சால் மற்றவரை கவர்ந்திருக்கும். ஒரு சில விஷயத்தை பார்த்திங்கன்னா யோசித்து செயல்படக்கூடியது. இவங்க டிலே தான், ஒரு சில விஷயம் டிலே பண்ணுவாங்க, ஆனால் டினைடு கிடையாது. அப்போ
ஸ்லோவாக ஜெயிக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்கு என்ன, பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் இருந்தால் ஜெயிச்சிட்டே இருக்கும். திரு ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூர்வீகத்தை விட்டு வெளியே தான் வந்திருக்கார். பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்த ராசி நல்லா இருக்குது. ஒரு சில வெளிநாடு வெளிமாநிலங்கள் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிற ராசியாக இருக்குது. இந்த குரு வக்ர நிவர்த்தி 6ஆம் இடத்தில் நடந்து உங்கள் ராசிக்கு 2, 12, 10 முதல்ல தொழில் ஸ்தானத்தை விருத்தி பண்ணுறார். சார் தொழிலில் எப்படி சார் இருக்கும்? தொழிலை விருத்தி பண்ணுகிற காலகட்டங்கள். சார் கூட்டா தனித்தா, அது இப்பொழுது தனித்துன்னு காட்டுது. ஜாதக ரீதியாக பார்த்தா தான் சொல்லணும். அப்போ ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னொரு தொழில் பராமரிப்பு சம்மந்தப்பட்டது, இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணி பெரிய லெவலில் லாபம் சம்பாதிக்கக்கூடியது. கொடுத்த பணங்கள் வரும். உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் நல்லபடியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். உங்கள் ராகுவோட ஆட்டத்தை நல்ல விதமாக மாற்றுவார் இந்த குரு பகவான். ராகு இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொன்ன சொல் தப்பாக கன்வே ஆகிட்டே இருக்கும். ராகும் குருவும் சேர்ந்து திடீர் மிகப்பெரிய யோகம் பொருளாதார ரீதியாக வந்துடும். இப்போ செல்வ செழிப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்துடும். இந்த நேரத்தில் குழந்தை சம்மந்தப்பட்ட 6இல் குரு வந்து அதற்கு திரிகோணத்தில் ராகுவோ கேதுவோ வந்தால் IVF சக்ஸஸ் ஆகும். குழந்தையில் டியூபில் நின்னது அந்த மாதிரி மிஸ்கரேஜ் ஆச்சுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அடுத்த குழந்தை வாய்ப்புக்கு உண்டு. இப்போ ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நல்லபடியாக இருக்குது. திருமணம் இங்கே தான் பாயிண்ட்டு. பொதுவாக திருமணம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பேசின வார்த்தை மட்டும் பாருங்கள். இப்பொழுது 6இல் குரு பகவான் இருக்கும் பொழுது திருமண சுபிச்சங்கள் கவனமாக கையாள வேண்டும். இந்த நேரத்தில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்க வாய்ப்புண்டு. நிறைய பேருக்கு பேச்சுவார்த்தை வரைக்கும் போயிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது சார்னு வரும். கொஞ்சம் கவனமாக பயன்படுத்த வேண்டிய ராசி இந்த ராசி இப்பொழுது. ஸோ அடுத்த மகரத்துக்கு வந்து என்ன மாதிரியான எண்கள், நிறங்கள், வழிபாடுகள் பண்ணலாம் சார்? இந்த ராசி ஜெயித்து கொண்டே இருக்க எண்களாக 6ஆம் நம்பர் மற்றும் 5ஆம் எண்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னாங்க பொதுவாக சனிக்கிழமை வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, திதி கொடுத்து விதியை மாற்றும் வல்லமை கொண்ட ராசி இந்த ராசி. இப்பொழுது இவங்களுக்கு நிறங்கள் பார்த்திங்கன்னா நீல நிறங்கள், ஒரு சிலர் பிளாக் கலர் அசுபம் நினைக்க வேண்டாம், கருப்பு அந்த மாதிரி ஒரு சிலர் பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா நீலம், ஸ்கை ப்ளூ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பயன்படுத்தினா இந்த ராசிக்கு யோகமாக இருக்கின்ற காலகட்டங்கள். தற்காலிகமாக இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும். உங்களுக்கு அதாவது எண்களை வச்சுக்கிட்டால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு பக்க துணையாக ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிற மாதிரி எண்களுக்கு எண்ணங்களை மாற்றும் வலிமை இருக்குது. அதனால தான் நம்ம எண்கள் கொடுக்குறோம். ஸோ அடுத்த வந்து கும்பம். ஸோ கும்பராசிக்கு குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது, அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் சார்? கும்பராசி குபேர யோகம் பெறுகின்ற ராசி. கும்பத்தை எப்போவுமே கும்பத்தோட கம்பேர் பண்ணுவோம். இந்த ராசிக்கு ஒரு ஸ்பெஷலுங்களா, எந்த ஒரு இதாக இருந்தாலும் மற்றவங்களை தலை நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு இவங்க ஒரு வளர்ச்சி இருக்கும். இவங்ககிட்ட ஸ்கில் தனியாக இருக்கும். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடுங்க. இவங்களுக்கு தன்னம்பிக்கைக்கோ இவங்களுக்கு ரெஸ்பெக்டுக்கோ இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்காது. மதிப்பு மரியாதை இருந்தால் அந்த ராசி இருக்கும். விட்டு கொடுக்கும் மனப்பக்குவம் இருக்கும், தட்டி கேட்கும் மனப்பக்குவம் இந்த கும்பராசிக்கு தான் உண்டு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் இங்கே வந்திருக்கு. அதை குரு பகவான் பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மையாக முதல்ல குரு பலம் பெறுகின்ற காலகட்டம். முதல்ல 5இல் இருக்கிற 5ஆம் இடம்னா அரசியல், அரசாங்கம், சினிமா, கலைத்துறை, பாப்புலாரிட்டி, புகழ் வருகிற காலகட்டங்கள். கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்குது. இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், இல்லை இடத்த சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று பண்ணணும் தோணிக்கிட்டே இருக்கும். சும்மா வாங்குறீங்களோ இல்லையோ, அந்த கார் என்ன விலை, ரோடு என்ன விலை, வீதி என்ன விலைன்னு கேட்குற மாதிரி ஒரு சில கேட்க வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ராசிக்கு இதெல்லாம் இன்ட்யூஷன். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் 12ஆம் அதிபதி 2இல் வந்தனால வெளிநாட்டு வகை பணங்கள், வெளியூர் சம்மந்தப்பட்ட பணங்கள். சார் ரூபா நோட்டில் சம்பாரித்தவங்க டாலரில் சம்பாதிக்கிற காலகட்டங்கள். ஒரு சில பொருட்கள் வெளிநாட்டிலேருந்து வரும். ஒரு சிலருக்கு மொபைல் ஃபோன் வாங்கியிருப்பாங்க, இல்லை டிவி சம்மந்தப்பட்டது வரும், சென்ட்டு வந்ததும்பாங்க. உங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த நண்பர்களை சந்திக்கின்ற காலகட்டமாக இருக்கிற காலகட்டம். சார் திருமணம் நடக்குமா இல்லையா? உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிற காலகட்டம். கேதுக்குண்டான பரிகாரம், ராகுக்குண்டான சர்பசாந்தி பரிகாரம் பண்ணிவிட்டால் திருமண யோகம் உண்டு. அடுத்த கேள்வி பொதுவாக அவங்க மக்களுக்கு என்ன வருதுன்னா, எங்களுக்கு ராகு கேது இல்லையா, ஏன் பண்ணணும்? சரி, அஷ்டமத்து சனி வரும்போது ஏன் பரிகாரம் பண்ணுறீங்க? சனிக்கு பிறக்கும்போது அஷ்டமத்து சனி இருந்தால் கோச்சார கிரகங்கள் அந்த வலிமையை காட்டுது. இப்போ உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் அதிகரிக்கிறோம். இப்போ மாணவர்களாக இருந்தால் புது மொழிகள் கற்றுக்குவீங்க. வேறு ஃபாரின் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்சு, ஹிந்தி இந்த மாதிரி லாங்குவேஜஸ் வரும். இதே வயதானவங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிற ராசிங்க இந்த ராசி. அப்டேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கிற காலகட்டம் பாருங்கள். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் வேலையாட்கள் போட்டால் தான் ஜெயிக்க முடியும். நீங்களே எல்லாம் பண்ண முடியும். அவங்க 10க்குரியவரே 3க்குரியவங்கன்னா வேலை இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா இதில் வாங்க ஜெயிச்சிருவீங்க. இந்த ராசிக்கு நிறைய கும்பராசிக்கு நான் சொன்னேன். சார் ஒரு டிவியில் பேசுங்க, ஒரு யூடியூப்பில் பேசுங்க, இல்லை ஒரு வெப்சைட் வச்சுக்கோங்க. வெப்சைட்டும் விசிட்டிங் கார்டும் வைத்தால் இந்த ராசி ஜெயிச்சிடும்.
ஏன்னா 3ஆம் இடம் தான் 10, இது இல்லைன்னா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. இந்த ராசிக்கு 2-11 குரு பகவான், அந்த குருவே 11ஆம் இடத்தை பார்க்குறனால மிகப்பெரிய யோகம். குறிப்பாக பூர்வீக ரீதியான ஒரு சொத்து இருக்குது சார், பூர்வீக ரீதியான ஒரு வில்லங்கம் இருக்குது சார், வில்லங்கம் தீர்ந்து நல்லா தான் மாறும். பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், கடன் அடைத்து மனசுக்கு திருப்திகரமான காலகட்டங்கள். ராசிக்கு நிறைய பலன்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்லிட்டு, குறிப்பாக தவற விட்ட வாய்ப்பான நிறைய பேருக்கு மிஸ்டேக் நடந்துருச்சு, தவற விட்டுட்டோம், திருமண ரீதியாக வாய்ப்பு, தொழில் ரீதியாக திருப்ப பிடிச்சிக்கூடிய காலகட்டம் இதுவே. ஸோ இவங்க வந்து என்ன மாதிரியான நம்பர்ஸ் வந்து பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான நிறங்கள் வந்து பயன்படுத்தலாம், இவங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார்? இந்த ராசிக்கு எண்கள் மிகுந்த பயன்படுத்த வேண்டிய அதிக எண்களாக 3ஆம் எண், அடுத்தது 8. சார் 8 இப்படி சார் பயன்படுத்தும், உங்கள் ராசி அதிபதி அவர் தாங்க. 8ஐ பயன்படுத்தினால், அதாவது வீழ்ந்தவனுக்கு தாங்க 8. 8 ஒன்று தான் பாருங்கள், இந்த ஃபுல் கனெக்ட் ஆகும். கீழே வந்தால் மேலே கொண்டு போயிடும். இப்போ கீழே விழுந்தவன் மேலே ஜெயிக்க 8 தான் தேவை. அப்போ 8 பயன்படுத்தலாம், 3ஆம் எண் பயன்படுத்தலாம். இந்த ராசிக்கு நிறங்களில் நீல நிறங்கள், அது குறிப்பாக பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறங்கள், தங்க நிறங்கள் பயன்படுத்தி விட்டால் சூப்பராக இருக்கும். இந்த ராசிக்கு வழிபாட்டு முறையாக ஒரு முறை இந்த ராசி திருநாகேஸ்வரம் சென்று விட்டால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு சூட்சம் ரகசியம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ராசி எப்பவுமே கும்பம் மாதிரி இருக்கிற ஒரு பொருளை, ஒரு இதில் அதில் ஒரு ஃப்ளவரை வச்சுக்கோங்க. ஏன்னா சதயம்னா பூங்கொத்துன்னு அர்த்தம். அப்போ எந்த ராசியாக இருந்தாலும் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். பூங்கொத்தை வைத்தால் இந்த ராசி ஜெயித்து கொண்டே இருக்கிற காலகட்டங்கள். இவங்க வழிபாட்டு முறை கோயில் இதற்கு ஒரு முறை காவல் தெய்வங்கள் நிச்சயமாக இவங்க சென்று வரணும். குறிப்பாக சனீஸ்வரர் வழிபாடு சென்று வந்தால் சூப்பராக இருக்குது. உங்கள் ராசிக்கு குழந்தை வடிவத்தில் இருக்கிற குறிப்பாக முருகர் சம்மந்தப்பட்டதில் குழந்தை வேலப்பர் இல்லை பால முருகர், இதில் முருகரில் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் குருஸ்தலம்பாங்க, திருச்செந்தூர் இதெல்லாம் போயிட்டு வந்தால் வாழ்வில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஜெயிச்சிருவானா சார்? நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இதுவே. ஸோ அற்புதமாக வந்து 11 ராசிக்கு பார்த்தோம். அடுத்த கடைசியாக வந்து மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது, அவங்களோட குணாதிசயம் வந்து எப்படி இருக்கும் சார்? மீன ராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தை கேட்குறீங்க. முதல்ல மீன ராசிங்கிறது ஃபீனிக்ஸ் பறவையோடு ஒப்பிடுங்க. வீழ்ந்த, அதாவது சாம்பல்லேருந்து எந்திரிச்சு வர மாதிரி எந்திரிச்சு வர போகிற ராசி இது. இந்த மீனத்துக்கு குறிப்பாக 45 to 50 ஒரு சர்க்கிளை சந்திக்காத மீனம் இல்லை. ஆனால் எந்திரிச்சு வந்தது இந்த மீனம்தான். குடும்பத்துக்காக தான் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க, ஆணோ பெண்ணோ. சார் எதுனால சார் பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, எதனால சார் விட்டுட்டீங்க, ஏன் சார் ஜாபை விட்டுட்டு ப்ரைவேட்டுக்கு வந்தீங்க, குடும்ப சூழ்நிலை, குழந்தைக்காக, இது மாதிரி சொல்லிக்கிற ராசி இந்த ராசிக்குங்க. இப்பொழுது ஒரே ஒரு சூட்சம ரகசியம், இந்த ராசிக்கு எப்பொழுதுமே வாக்குப்பளிதம் இருக்குது, வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்தணும். பாசிட்டிவ் எனர்ஜி எப்பொழுதுமே இந்த ராசிக்கு வந்துட்டுருக்கு. இப்போ சனி பகவான் இருந்தாலும் ஒன்றும் தப்பே இல்லை. உங்கள் ராசி அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சோன்னே முதல்ல நடக்கிற விஷயம், தொந்தரவு கொடுத்தவங்க தொல்லைகள் விலகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தை பார்க்கின்ற காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி உண்டு. நீங்களே முதலாளி, நீங்களே வேலையாட்களாக இருந்து செய்யக்கூடிய அற்புதமாக இருக்கும். உடல் நோயிலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கணும். உடல் நோய்கள், விரயத்தை கட்டுப்படுத்திடும். சார் அவ்வளோ விரயமாச்சு, இதாச்சு, விரயத்திலிருந்து கட்டுப்படுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு வருகிற காலகட்டங்கள். சார் திருமணம் இருக்கா இல்லையா, திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் இன்னும் கொஞ்சம் காலகட்டம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். சார் எவ்வளோ சார் வெயிட் பண்ணுறது? ஏன்னா உங்கள் ராசிக்கு சனி 7 சனி மட்டும்தான் பார்க்குது, டிலே ஆகும். குரு பகவான் வருகிற காலகட்டம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பயிற்சி அடைஞ்சிருவார் ஜூன் ஜூலையில். அப்போ பார்த்துக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்பொழுது பொருள் காரகத்துவம் சார் இடம் வீடு சூப்பர், சொத்து சோகங்கள், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, தவறவிட்ட வாய்ப்புகள், சின்ன ஒரு சிலருக்கு வம்பு வழக்குகள், கேஸ் இருக்குது, அதை டீல் பண்ணுங்கள். இதுதான் இருக்கும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கலாம். சார் வேலை ரீதியாக புது மாறுதல்கள் பண்ணலாமா? நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குங்க. காலத்துக்கு சனிச்சந்திரனால் டெக்னாலஜி, சினிமா, கலைத்துறை, அரசியல், ஆடு மாடு வளர்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு ஆடு மாடு வளர்ப்பு, விவசாயம் சம்மந்தப்பட்ட ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ட்ராவல்ஸ், இதெல்லாம் பார்ட் டைம் எடுத்துக்கோங்க. இந்த ராசிக்கு நான் நிறைய பேர்த்து ஒருத்தர் சொன்னேன், ஒரு கிராமத்துக்காரர், சார் ஒரு விவசாயம் 2-3 செடியை வைங்கன்னு. ஏங்க நீங்கள் இருக்கிற சார் வைங்க, ஏன்னா அது ஒரு உடல் உழைப்பு இருந்தாலே. இல்லை சிட்டியில் இருக்கோம் போக முடியாதுன்னா ஜிம்முக்கு போயிடணும். சார் உடல் உழைப்பில் வேர்க்கணும் சார், வேர்த்தால் வெற்றி உங்களுக்கு உண்டு. இதுதான் சூட்சமம், சனி பகவான் சொல்கிறார். இதை செஞ்சு பாருங்கள். இந்த குரு காலகட்டத்தில் சொத்து சுகங்கள் அனைத்தையும் வெற்றி வாய்ப்பை கொடுத்துருவார். மாணவர்களுக்கு தான் ஹைலைட்டான வருஷம். இந்த நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, நல்ல நல்ல காலேஜ் கிடைக்கிறது, தாய்மை அடைய 4ஆம் இடமா தாய்மை அடைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சூப்பரான காலகட்டம் இந்த ராசிக்கு. ஸோ இவங்க வந்து என்ன மாதிரி நம்பர்ஸ், என்ன மாதிரியான கலர்ஸ், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்?
இந்த ராசி வழிபாட்டுக்கு முதல்ல ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை கெட்டியாக பிடிச்சிட்டா ஜெயிச்சிருவாங்க. முகம் மாறிய கடவுளுங்க. ஏன்னா முகம் பார்த்திங்கன்னா மனித முகம் இல்லாத கடவுள் ஆஞ்சநேயர் இவங்க தான். ஏன்னா சனி அண்டாத இவங்க 2 பேர் தான். 2 பேர்த்த பிடிச்சா சூப்பராக இவங்க. இன்று போய் நாளை வா தான். இல்லை இன்று போய் நாளை வா படம் கூட பாருங்கள். நான் பரிகாரம் கொடுத்துருக்கேன். படம் ஜெயிக்குமா சனிச்சந்திரன் படத்திலே கொடுப்போம். நிறைய பேர்த்துக்கு இன்று போய் நாளை வான்னு சொல்லியிருக்கோம். சனிச்சந்திரன்றதுனா 4 நாள்களுக்கு ஒயின்னு சொல்லுவோம். அது ஒரு காம்பினேஷன் வரும். அப்போ அந்த உணவு பழைய சாதங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு பரிகாரமாக வருகிற காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் இவங்க நிச்சயமாக எண்களில் இவங்களுக்கு 9ஆம் எண் மிகுந்த சிறப்புங்க. 9ஆம் எண் சூப்பராக இருக்குது. அப்புறம் 2ஆம் எண் இது 2, 9 2ஐயும் பயன்படுத்தினா ஜெயிச்சிருவாங்க. இதில் வெள்ளை நிறம், சிவப்பு மற்றும் மெரூன் நிறங்கள் இவங்களுக்கு யோக பலனை கொடுக்கின்றன. இறைவன் வழிபாடாக ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று வந்தால் மிக்க யோகமாக இருக்குது. முடிஞ்சால் முன்னோர்களை திதி கொடுத்துட்டு அந்த இதில் குளிச்சுட்டு கூட வாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து 12 ராசினருக்குமே குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்க இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது, அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம், என்ன மாதிரியான எண்கள் வந்து பயன்படுத்தலாம், என்ன மாதிரி நிறங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ராசிக்குமே வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நேர்கள் வந்து அவங்க பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கை வந்து இன்னும் மேலே சிறப்படையாக வந்து பயன்படுத்திக்குவாங்கன்னு சொல்லி நம்புகிறோம் சார். ஸோ இது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். ஸோ அவங்களோட சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றபடி வழிபாடுகளோ இல்லை பலன்களோ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும். ஸோ மேலும் உங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த நம்பருக்கு கன்சல்டேஷன் இவங்க சார் கிட்ட வந்து நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ அதெல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். நன்றி, வணக்கம் சார்.